ஒரு பொண்ணு அரசியலுக்குள்ளே வர்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் வந்தப்போ என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அண்ட் அதை எப்படி தாண்டி வந்தீங்க? நான் மாத்திரம் இல்லை, ஒரு புது ஃபீல்டுக்குள்ளே அவங்க கூட இருக்காங்க. ஒரு பெண் வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம்தான், இவங்களால வேலை செய்ய முடியுமா, இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா, என்ன எக்ஸ்போஷர் இருக்குது, என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், இதெல்லாம் ஆண்கள் தானே செய்வாங்க. ஒரு பெண் வந்து இந்த அம்மாவை ஏங்கம்மா கொண்டு வந்து இங்கே நிற்க வைக்கிறீங்க, 8 மணி ஆனால் வெளியில் வரமாட்டாங்கன்னுவாங்க, காலையில் வரமாட்டாங்கன்னுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்கள், நிறைய மனத்தடைகள் சமூகத்தில் இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து நம்ம யார்கிட்டையாவது பேசினா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கேரக்டர் அசாசினேஷன் இஸ் another weapon they use against us. ஸோ இந்த மாதிரி நிறைய தடைகள் ஆண்களுக்கும் வரலாம். அப்புறம் ஒரு பெண் பேசும்பொழுது யார் காதலையும் ஃபஸ்ட்டு விழாது. நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, அது யார் காதலையுமே விழாது. ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை ஒரு இன்னொரு ஆண் வந்து சொல்லும் பொழுது எல்லாரும் ஆஹா பிரமாதமான சிந்தனை, இது வரைக்கும் யாருமே இதை பற்றி பேசினதில்லை, யோசித்ததில்லைன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் சொசைட்டி இஸ் நாட் டியூன் டு லிஸ்னிங் டு அஸ். நம்ம பேசுகிற அந்த டெசிபிளே அவங்களுக்கு புரியாத ஒரு சொசைட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை தாண்டி ஒரு உமனாக நம்மளுடைய வீட்டில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் ஒரு ஆண் வந்து வீட்டில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைங்க எந்த கிளாஸில் படிக்கிறாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா, அதை பற்றி அவங்க கவலைப்படலைன்னா அவங்க அரசியலில் இருக்காங்க. காலையில் எழுந்து போகணும், வேலைக்கு போகிறாரு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண். அதனால் அவர் வந்து பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, வீட்டில் என்ன இருக்குது, யாருக்கு உடம்பு சரியில்லை, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஆனால் அதே நேரத்தில் வேலைக்கு போகக்கூடிய அல்லது அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வீட்டில் சாப்பிட்டாங்களா பார்க்கணும், யாருக்கு உடம்பு சரியில்லை அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டு போகணும், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைம் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகணும். I'm sure lot of the faculty understand. And இந்த சொசைட்டி வந்து உங்களை இதெல்லாம் நீ பண்ணணும், இதெல்லாம் டிக் பண்ணாதான் நான் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணுவேன்னா நீ என்னை அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்று எழுந்து நில்லுங்கள். Nobody has to give you that certificate that you're a good girl or a good housewife or a good woman and mother. You know who you are. And அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பாய்ஸ், please understand that they are your friends, your equal human beings, your batchmates. They are not your mothers, so they won't be taking care of you. You take care of yourselves. I'm sure next generation is definitely not like that. அதனால் இந்த ஹர்டில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். You be firm and be confident. நான் எதை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான் என் இலக்கு. நடுவில் வரக்கூடிய எந்த தடையாக இருந்தாலும் நான் தூக்கி எறிவேன், அந்த இலக்கை அடைவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு போங்க. You will achieve what you want. நன்றி மேம்.